புத்தக பிரியர்களை குஷிப்படுத்த சென்னையில் புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. எங்கு நடக்கிறது, என்ன சிறப்பம்சம், தொகுப்பு உங்களுக்காக. அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகங்கள் படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்பார்கள். அத்தனை சக்தி வாய்ந்த புத்தகங்கள் மொத்தமாய் ஒரே இடத்தில் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அத்தனை சந்தோஷத்தையும் புத்தக பிரியர்களுக்கு அள்ளி தந்திருக்கிறது சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நேற்று தொடங்கிய 48வது புத்தக காட்சி. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பபாசி நடத்தும் இந்த புத்தக காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கலைஞர் கருவூலம் உள்ளிட்ட அரங்குகளுக்கு சென்ற துணை முதலமைச்சர் புத்தகங்களை பார்வையிட்டார். ஜனவரி 12ஆம் தேதி வரை 17 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த புத்தக காட்சியில் 900 அரங்குகளில் நாவல், சிறுகதைகள், இலக்கியங்கள் என லட்சக்கணக்கான புத்தகங்கள் 10 விழுக்காடு தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. குறிப்பாக மாணவர்களுக்கு கூடுதல் சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. எங்களுடைய நோக்கம் எல்லாம் வாசகர்களுடைய வருகை மட்டுமே நோக்கம். அவர்களுக்கு என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அவர்களுக்காக பிரத்யேகமாக ஓய்வறை என்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி குழந்தைகளோடு வரும் பொழுது இந்த குழந்தைகளுக்கான பாலூட்டும் அறை மற்றும் குடிநீர் வசதி, கழிவறை வசதி எல்லாமே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மேன்மைப்படுத்தி ஒரு சிறப்புடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது. புத்தக காட்சியின் முதல் நாளிலேயே வாசகர்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். நான் 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு இப்பதான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வருஷம் எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி, அதனால ஓபன் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டே வந்துட்டேன். இங்க நான் எதிர்பார்த்த எல்லா புக்குமே இருக்கு. குழந்தைகளுக்கான புத்தகங்களையும் பலர் வாங்கி சென்றனர். மல்டிப்ளிகேஷன் புக்ஸ் எல்லாம் வாங்கணும், சார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், கலரிங் புக்ஸ் எல்லாம் வாங்கணும். விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும் என புத்தக கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் செய்தியாளர் தமிழரசி.